ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீமா ஜெகன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னோடய நேம் ஜெகன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே வர பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ புரியாமல் போகலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து யூடியூப் வந்து நிறையா ஸ்டார்டர் யூடியூபர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, சிம்பிளாக எங்கேயும் நீங்கள் போய் டவுன்லோடு பண்ணாமல் உங்களுடைய மொபைலில் ஒரு 2 ஆப் மூலிமா, ஒன்று பிக்சல் லேப், இன்னொன்று கைன் மாஸ்டர், இதில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எந்த காப்பிரைட் பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நியூ யூடியூபர்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரோ நல்லா இருக்குன்னு நெட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல டவுன்லோட் பண்ணி அங்கே நேமை போட்டுருவாங்க. ஸோ வந்து இது வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு வந்து எந்த பிக்சர் எந்த இமேஜ் எடுக்கணுங்கிறது தெரியாது. ஸோ அதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன், வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோடது பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை வந்து இமேஜ் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து யூடியூப் தம்ப்நெயில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு வேணாம், ஸோ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு கலர்ஸ், இந்த கலர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். பிளாக் கொடுத்துட்டு டிக் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேப், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்சம் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒன்ஸ் இது க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த உங்களுக்கு இதில் என்ன பிடிக்குதோ, எந்த டிசைன் பிடிக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அதை காட்டினேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வேணும்னா உங்களுக்கு வந்து ஸ்டோக் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆக்சுவலி வந்து பிளாக் பேக்ரவுண்டு ஒயிட்டு கொடுத்துருக்கேன். ஸ்டோக் ஒபாசிட்டி கொடுத்துட்டு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு இது வந்து நம்ம எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கிராஸில் இருக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டு உள்ளே வேணால் நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து என்ன கலர்ஸ் வேணுங்கிறத உள்ளே செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கலர்ஸ் மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு இது காட்டுறேன். நீங்கள் நல்லா நீட்டாக பண்ணிங்கன்னா அருமையாக வரும். கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டோக் கொடுக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு நம்ம உள்ளே வந்து சேனலோட நேம் 2 லெட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிட்டீங்கன்னா, சைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம். இதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு உள்ளே என்னென்ன கலர் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம்.
கலர் பாருங்கள், உங்களுக்கு எந்த கலர் வந்து ரொம்ப இந்த கலருக்கு வந்து ரொம்ப இதாக தெரியுதோ அதை வச்சுக்கோங்க. வச்சு டிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்டாக இருந்தால் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். ஸோ கொடுத்துட்டு இதுலேயும் ஸ்டோக் கொடுத்துக்குங்க. ஸ்டோக் கொடுத்துட்டு இதை வந்து சென்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ சென்ட்ரு பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிக்சல் லேபில். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு. ஸோ இந்த 4 டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு இதை சென்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து வந்து பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கிட்டு அதையும் வந்து சென்ட்ரு பண்ணிக்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் அலைன் பண்ணணும் அவசியமே இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்டராக கொண்டு வந்துடும். ஸோ நம்மளுக்கு எந்த ஓகே இது வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமான்னு பார்த்துங்க. அதனுடைய நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம்ல, அந்த இது வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்குல்ல, அந்த இதை வந்து ஸோ இப்படி வச்சா நல்லா இருக்குமா, அது உங்களுடைய டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது சங்கு மாதிரியும் இருக்குது. ஸோ நான் இந்த பொசிஷனில் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓகேனா பாருங்கள். இல்லை இதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இதில் என்னென்னா இதை வந்து ரெண்டையும் வந்து இதில் மேலே நீங்கள் வந்து 3D இதெல்லாம் கொடுக்கணும்னா ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து என்னென்னா மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கீழே இன்ட்டு டிக் மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த 2 சிம்பிளாக இது மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே மெர்ஜ் ஆயிரும். ஸோ மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே அது இந்த லெட்டர்ஸும் அந்த பேக்ரவுண்டும் வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக வராது. ஸோ அடுத்து வந்து நீங்கள் இதில் என்ன பண்ணுறோம்னா 3D ஷேப் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி டெப்த்து, அதுக்கப்புறம் டார்க்னஸ்ஸு எல்லாமே கூட்டி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ. இது பார்த்திங்கன்னா 3D டைரெக்ஷன் மாதிரி இப்படி வரும். ஸோ இது உங்களுக்கு வந்து எது நல்லா இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது ரொம்ப வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் வந்து நான் முடிச்சுக்கிறேன் இல்லையா. ஸோ பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரன்சி கொடுத்துங்க. ட்ரான்ஸ்பரன்சி கொடுத்துட்டு அந்த ஷேர் பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமைஸில் அல்ட்ரா செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபைலை வந்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ கைன் மாஸ்டரில் வந்து நம்ம எப்படி இன்ட்ரோ கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் உங்களுக்கு இந்த லோகோ இது பண்ணிட்டோம். வாங்க கைன் மாஸ்டருக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இதை வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கைன் மாஸ்டரில் போய்க்கலாம். கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லென்த் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ரெடி பண்ணிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு நம்ம வந்து பிக்சல் லேபில் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இங்கே செட் பண்ணிக்கோங்க. சாரி மேலே செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம நம்ம நேமு, அதாவது வந்து சேனலோட நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக மேலே சென்டர் பண்ணேன். ஓகே சென்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ஜின் மட்டும் கொடுத்துருக்கோம். இதில் வந்து கீழே உங்கள் சேனல் நேம் கொடுக்கலாம், இல்லைன்னா தமிழ் சேனல்னு கொடுத்துக்கலாம். தமிழ் லெட்டர்ஸையும் கொடுத்துக்கலாம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு கீழே கொடுத்துட்டு இந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பொறுமையாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வரும். ஒன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து போய் நெட்டில் எங்கேயும் எடுக்காதீங்க. எடுத்து இதுவும் இருக்குது, பட்டு உங்களுக்கு புதுசாக எடுக்கிறனால அது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல் காப்பி ரைட்ஸில் எதுவும் இது பண்ணிக்க போகிறீங்க.
ஸோ இது எல்லாமே நம்மளே க்ரியேட் பண்ணி வச்சுட்டா பெஸ்ட்டு. இது மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ ஐ பட்டன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் என்ன வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் வந்து ஸ்டோக் கொடுக்குறனால இதுக்கும் கொடுத்துக்கலாம். அந்த கீழே ஸோ நல்லா பொறுமையாக பண்ணிங்கன்னா அருமையாக வரும். அது செலக்ட் பண்ணி ஒயிட் கொடுத்துட்டிங்கன்னா பார்த்துறீங்க நல்லாயிருக்கும். பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து லேயரில் போயிட்டு ஓவர்லேயில் போய்க்குங்க. ஓவர்லேயில் போயிட்டு லைம் லைட்னு இருக்கும். இது வந்து உங்கள் இதில் ஓவர்லேயில் இல்லாட்டினா நீங்கள் போயிட்டு வந்து கைன் மாஸ்டர் ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த லைட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வெளியில் நம்மளுக்கு லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா இது வந்து பேக்ரவுண்டில் இது போன மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பேக்குன்னு கொடுத்துருங்க. அப்படியும் போகாட்டினா சென்ட் டு பேக்குன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து பின்னாடி போயிடும். நம்மளுக்கு வந்து பின்னாடி போயிட்டு பார்த்தீங்களா அந்த நேமுக்கு பேக்ரவுண்டில் வர மாதிரியும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் ரெண்டையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேமையும் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நீங்கள் எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்து வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதில் லாஸ்ட்டில் எங்கே முடியணுமோ அதை வந்து இந்த பிளாக் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கிட்ட இருக்கிறத ஃபுல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே வராது, காப்பிரைட்ஸ் பிரச்சனையும் வராது. இது கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாங்ஸில் நீங்கள் பேசுகிற சில இன்ட்ரோஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணனாலும் இந்த ஆடியோ கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சிம்பிளான மெத்தட். இதில் நீங்கள் வந்து வேறு எது வேணாலும் வச்சுக்கலாம். இதில் வந்து சைடில் லைட்டிங்ஸ் கொடுக்குறதோ அது மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஓவர்லேயில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சில அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறையாவது இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எல்லாமே ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்பாட்ஸ் லைட்ஸு அதில் வந்து உங்களுக்கு நிறையா கீழே வந்து இந்த லோடிங் ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகிற மாதிரி எல்லா சில இதிலலாம் அனிமேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் இதில். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து இங்கே வைக்காமல் இந்த சைடில் வச்சுக்கலாம். ரெண்டு கார்னர்லேயும் வச்சிங்கனாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வச்சுக்கலாம். கூட வந்து
உங்களுக்கு வந்து சாங்ஸ் ஏதாவது வேணும்னாலும் என்ன மேக்ஸிமம் சில ஃபிலிம் சாங்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். காப்பிரைட்டு இல்லாத சாங்காக வச்சுக்கோங்க, மியூசிக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து பேசுகிற ஏதாவது சம் இன்ட்ரோஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு பண்ணுங்கள். நல்லா நீட்டாக பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகிறதுக்காக சீக்கிரமாக பண்ணேன். நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வந்து நீங்கள் அதில் வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.